வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனவரி 9 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. தமிழ் தேசியத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் வலியுறுத்தல். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களின் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பற்றி அவதானம். அரசு ஊழியர்களை குறைப்பது தமது நோக்கமில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பார். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி. யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் நவம்பர் மாதம் முதல் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது என மருத்துவர் ஆவணா கேதீஸ்வரன் தெரிவிப்பார். தொடர்வது முதன்மை செய்தி. 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் ஜனவரி 9 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை 2025 பிப்ரவரி 18 முதல் மார்ச் 21 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை முதலாவது மதிப்பீட்டுக்காக 2025 ஜனவரி 9 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு அமைய 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு பிப்ரவரி 17 இடம்பெறவிருப்பதுடன் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் பிப்ரவரி 18 முதல் பிப்ரவரி 25 வரை 7 நாட்கள் இடம்பெறவுள்ளன. அத்துடன் பிப்ரவரி 25 மாலை 6 மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பும் இடம்பெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 21 வரை 4 சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்கலாக 19 நாட்கள் இடம்பெறவுள்ளன. இதற்கான வாக்கெடுப்பை மார்ச் 21 மாலை 6 மணிக்கு நடத்துவதற்கும் இங்கு இணக்கம் காணப்பட்டது. வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரையான நேரம் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும். வாக்கெடுப்பு நடத்தப்படும் தினங்களான பிப்ரவரி 25 மற்றும் மார்ச் 21 தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் மாலை 6 மணி முதல் மாலை 6:30 மணி வரையான காலப்பகுதி சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். முன்னதாக 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக கடந்த நவம்பர் மாதம் 25 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இளையோர் மகளிர் தமிழரசு கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தொய்வு நிலையை சீர் செய்து தமிழ் தேசியத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு இதனை தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே வடகிழக்கு இணைந்த வகையில் தமிழீழத்திலே எல்லா மாவட்டங்களிலும் கட்டமைப்பு ரீதியாக இயங்குகின்றதும் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள ஒரு கட்சியுமாக
ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மேல் இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். தலைமைத்துவம் வைத்த எளிய சந்ததியினர் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு அணியாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இடம்பெற்ற தொய்வு அல்லது நாங்கள் எதிர்பாராத விதமாக எந்த தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இதுவரையிலே தமிழ் கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் நிலைப்பாட்டிலிருந்து சிங்கள தேசியத்தோடு அரசோடு பேசுகின்ற நிலையில் ஒரு மாற்றம் அல்லது தொய்வு ஏற்பட்டிருக்கிற நிலையிலே அந்த இடத்துல இருந்து மீளெழுந்து உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்வு மூலம் நாங்கள் மீளெழுந்து எங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பது தான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் மகளிர், இளையோர் எல்லோரும் எங்களுடைய கட்சியிலே இணைந்து கொள்ள வேண்டும். கூடுமான வரையிலே அவர்களுக்கு பொருத்தமானவர்களை நாங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பளிப்போம் என்பதையும் முதலிலே கூறி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை, நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம். இங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இலங்கையிலே இல்லை என்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே இராணுவம் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து குறிப்பாக இராணுவம் மட்டுமல்ல, விமானப்படை, கடற்படை போன்றவர்கள் கூட எங்களுடைய பிரதேசத்தில் ஆக்கிரமித்து நிற்பதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் உதாரணமாக விமானப்படை அந்த முல்லைத்தீவினுடைய கிட்டத்தட்ட 3 பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த முப்படைகளும் ஆக்கிரமித்திருக்கின்ற அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி ரீதியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய சார்பாக பேசக்கூடிய அதிகாரம் பெற்றது, ஆணை பெற்றது என்பதை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்பதை, அதற்கான மக்களுடைய ஆதரவை வேண்டி நிற்பதாக கூறி நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். அன்றகுமார திசாநாயக்காவும் அவர்களுடைய அரசாங்கமும் இனப்பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான எங்களுடைய தனித்துவத்தை, இந்த தமிழ் தேசியத்தினுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை அன்றகுமார திசாநாயக்காவும் அவருடைய அரசாங்கமும் வழங்க வேண்டும். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க ஆவணங்களை பாதுகாக்கும் விடயத்தில் உண்மையில் சிக்கல் நிலை காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசாங்க ஆவணங்களை பாதுகாப்பாக பேண தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளது. அதேபோன்று அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களின் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பற்றி அவதானம் செலுத்தப்பட்டு எந்த பக்கத்தில் இருந்து இந்த விடயம் இடம்பெறுகின்றது என்பதை அறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ராஜ்‍ය සේවයට බඳවා ගැනීමේදී ඇත්තටම அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்படுபவர்கள் சேவையை உரியவாறு வினைத்திறனுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். சுகாதார சேவையை எடுத்து நோக்கும் போது ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் போது அரசு வைத்தியசாலை மற்றும் சுகாதார அமைச்சின் தேவைப்பாட்டிற்கு அப்பால் அரசியல் நோக்கத்திற்காகவே ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இடமாற்றத்தை வழங்கும் போது பாரிய சிக்கல் நிலையை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு சேவை உரிய வகையில் கிடைக்கப்பெறும் வகையில் நியமிக்கப்பட வேண்டும். ஏனெனில் சில நியமனங்கள் உரிய வெற்றிடங்களுக்காக மேற்கொள்ளப்படாத நிலை காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்களுக்கு உரியவாறு சேவை வழங்கப்படும் வகையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். அதற்காகவே நாம் மீளாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். அரசு ஊழியர்களை குறைக்கும் நோக்கில் நாம் அரசு சேவையை மீளாய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்களுக்கு உரிய சேவையை வினைத்திறனுடன்
உடனுக்குடன் பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம். කොන්දේසියකට වඩා පසුගිය කාල රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා විසින් පත් කරන ලද කමිටුවක් විසින් තමයි මේ බඳවා ගැනීම සියල්ලම නතර කරලා තිබුණේ. ඒතකොට අපිට අත්‍යවශ්‍ය බඳවා அரச முதலீட்டு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்புடைய துரித மூலோபாயங்களை தீர்மானிப்பதற்காக அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரச முதலீட்டு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்புடைய துரித மூலோபாயங்களை தீர்மானிப்பதற்காக அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொறுப்பு கூறுகின்ற நிறுவன பிரதானிகள் 11 பேரை விஞ்சாத உறுப்பினர்களை கொண்ட குழுவொன்று அமைச்சரவையால் நியமிக்கப்படல் வேண்டும். கடந்த 10 வருடங்களாக அரச மூலதன முதலீடுகளில் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகள் மற்றும் மேற்கொண்டுள்ள செலவுகளுக்கு ஈடான அனுமூலங்கள் கிடைக்கப்பெறாமை கண்டறியப்பட்டுள்ளது. இலக்குகளை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கு இயலாமல் போயுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளரால் நியமிக்கப்படும் அமைச்சின் செயலாளர்கள் 2 மற்றும் ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களை கொண்ட அரச முதலீட்டு மேற்பார்வை மற்றும் மதிப்பீட்டு குழுவை நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வகை கூறுதலை உறுதி செய்வதற்காக அமைச்சுக்களில் விசாரணை அலகுகளை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போது அரசு சபை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவு முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்டும் அனாமதேயமாகவும் ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிடைத்து வருகின்றது. அரசு மீது மக்கள் வெளிப்படுத்தியுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் குறிப்பாக அரசு சபையில் எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்காக அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பாக பக்க சார்பற்ற வகையிலும் மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் விடயங்களை விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கமைய முன்னைய அரசுகளின் கீழ் அரசு நிறுவனங்கள் செயற்பட்டுள்ள விதம் தொடர்பிலும் அதற்கமைய முன்னைய அரசுகளின் கீழ் அரசு நிறுவனங்கள் செயற்பட்டுள்ள விதம் தொடர்பிலும் தற்போது அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் முன்வைக்கப்படும் பொதுமக்களின் முறைப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் நாடு தழுவிய சேவையில் 1ஆம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயல்முறை தொடர்பான அனுபவமுள்ள அரசு சேவையின் 1ஆம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகை நிறுவுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் அமுல்படுத்திய பின்னர் குறித்த சட்டத்துக்கு அமைய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போது இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கணிசமான சட்ட ரீதியான பொருள் கோடல்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. எனவே மேற்குறித்த சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை சட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கு இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. அதற்கமைய 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகள் மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பிரிவுகள் தொடர்பான விதந்துரைகள் அடங்கிய விவரமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதற்காக இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஒரு ஆணையாளரின் தலைமையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் சட்டவரைஞர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் சிரேஷ்ட அலுவலர்களை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் நவம்பர் மாதம் முதல் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது என மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோயின் தாக்கம் நவம்பர் மாதம் முதல் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நவம்பர் மாதத்திலே 134 நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே 241 நோயாளர்களும் இனங்காணப்பட்டிருந்தார்கள். டிசம்பர் மாதத்தின் 3வது வாரத்திற்கு பின்னர்
டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 18 நோயாளர்கள் எங்களுக்கு இனங்காணப்பட்டிருந்தார்கள். அதே போன்று 26, 27ஆம் தேதியிலும் அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். எனவே இது ஒரு திடீரென ஒரு அதீத அதிகரிப்பாக இது காணப்பட்டது. அதுக்கு பின்னர் 28ஆம் தேதி 8 நோயாளர்களும், 29ஆம் தேதி 9 நோயாளர்களும், 30ஆம் தேதி 12 நோயாளர்களும் நேற்று இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய ஒரு டெங்கு பரம்பல் ஏற்படலாம். இதனால் இறப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் எங்களுடைய பூச்சியியல் ஆய்வுகளை அவதானிக்கின்ற போது டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்புகளின் செறிவு, அதே போன்று அந்த நுளம்புகளின் குடம்பிகளின் செறிவும் பல இடங்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை இன்று வரையான காலப்பகுதியிலே இந்த வருடத்திலே 5890 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு இறப்பு ஜனவரி மாதத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே டெங்கு நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பிரதம செயலாளர் தலைமையிலே ஒரு விசேட டெங்கு தடுப்பு கூட்டம் இடம்பெற்றது. அதற்கு பின்னர் நாங்கள் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒலிபெருக்கி பிரச்சாரங்களை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் மேற்கொண்டிருந்தோம். உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு கண்டெய்னர் கலெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இதற்கு மேலதிகமாக ஒரு விசேட வேலை திட்டமாக விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக டிசம்பர் மாதம் 30, 31ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி இந்த 3 நாட்களிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வீடு வீடாக சென்று எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் இந்த வீடுகளை தரிசித்து டெங்கு நுளம்பு உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அவதானித்து வருகின்றார்கள். இந்த நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே புகையூட்டல் நடவடிக்கைகளையும் அதே போன்று பூச்சியியல் ஆய்வு நடவடிக்கைகளுக்கும் உதவி செய்வதற்காக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து சுகாதார பணியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய யாழ் மாவட்ட பணியாளர்களோடு இணைந்து அவர்கள் தற்போது இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது புகையூட்டல் நடவடிக்கைகளும் நாங்கள் ஒவ்வொரு நோயாளி இனங்காணப்பட்ட பிரதேசங்களிலும் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதைவிட அதிகமான நுளம்பு பெருக்கம் காணப்படுகின்ற பூச்சியல் ஆய்விலே இனங்காணப்பட்ட இடங்களிலும் நாங்கள் தற்போது புகையூட்டல் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே பரவிய எலிக்காய்ச்சல் நோயானது தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருத்தித்துறை, கரவட்டி, மருதங்கேணி, சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த எலிக்காய்ச்சல் நோய் இனங்காணப்பட்டிருந்தது. இதுவரை எங்களுக்கு 197 நோயாளர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் என்ற சந்தோகத்தோடு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே இதுவரை 75 நோயாளர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது இன்றைய சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் நேற்று இரவு 15 நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நேற்றைய தினம் கடந்த 24 மணித்தியாலத்திலே 2 பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இந்த எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 7 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது அவதானிக்கின்ற போது அந்த நோயின் பரம்பல் படிப்படியாக குறைந்து வருவதை அவதானிக்கக்கூடியார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. செய்திகள் தொடர்கிறது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்திற்கும் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றது. இதன்பொழுது கடற்தொழில் அமைச்சரால் முன்மொழியப்படவுள்ள
புதிய சட்டமூலத்தை இடைநிறுத்தல், தமிழக அரசியல் தலைமைகளுடன் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதை வலியுறுத்தல், தேசிய மக்கள் சக்தியால் மீனவர் பிரச்சினை தொடர்பில் கோரப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைதல், 2025ஆம் ஆண்டில் வடமாகாண மீனவர்களின் வாழ்வியல் செயல் திட்டங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான தீர்மானம் ஆகிய விடயங்கள் தொடர்பாக இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமந்த் குமார, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம், இணையத்தின் பொருளாளர் ரவீந்திரன் பிரியா, ஊடக பேச்சாளர் ஆனா அன்னராசா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்ட மீனவர் சங்க பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இலங்கை அரசாங்கத்தினால் 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 23ஆம் தேதி அமைச்சரவையிலே கொண்டுவரப்பட்ட புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்குரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானத்திலே 10வது விடயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எங்களுக்கு தெளிவற்ற தன்மை அல்லது கவலை அளிக்கின்ற தன்மையாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திருத்தத்தை மேற்கொண்டு மீனவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை, கையெழுத்து வேட்டைகளை செய்து கொடுத்ததற்கு அமைவாக அந்த அரசாங்கம் அந்த மீனவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டிருந்தது. ஆனால் 23ஆம் தேதி 2024 12ஆம் மாதம் 23ஆம் திகதி நடந்த அமைச்சரவையிலே 10வது விடயமாக அதற்கு குழு ஒன்று அமைத்து செயல்பட போவதாக அந்த தீர்மானத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சர் குழு அமைத்து எங்களுக்கு அந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி மீனவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுத்த இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மரியாதைக்குரிய சந்திரசேகரம் ஐயா அவர்களையும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அந்த திட்டத்தை, அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தி மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சரோடு தொடர்பு கொன்ற போது அவர் எதிர்வரும் 4ஆம் தேதி அந்த சந்திப்புக்குரிய நேரத்தை தந்திருக்கின்றார். அந்த சந்திப்பிலே மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் இந்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்குரிய வாக்குறுதியை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. இந்தியாவிலே மத்திய அரசு, அதாவது மோடி, மரியாதைக்குரிய மோடி ஐயா தலைமையில் மத்திய அரசாங்கமும் மாநிலத்திலே மு.க. ஸ்டாலின் ஐயா தலைமையிலே மாநில அரசாங்கமும், இந்த மாநில அரசாங்கம் தான் இன்று இந்த மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கரிசனை காட்டணும். வெறுமனே இருநாட்டு பிரச்சனையாக இது பார்க்கின்றார்கள். ஆனால் இங்கு வாழ்வாதாரமாக இருக்கின்றது வடமாகாண மீனவர்களின் பிரச்சனை. அந்த மீனவர்களின் பிரச்சனையை எடுத்துச் சொல்வதில் ஏன் இவர்கள் தயங்குகின்றார்கள்? இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து இழுவை மடியையோ அல்லது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையோ கையாளும் போது முற்றுமுழுமாக வடமாகாண மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்தை அவர்கள் அழுத்தமாக தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. எமது இணையம் சார்பாக நாங்கள் இந்திய இழுவை மடியை தொடர்பாக இந்தியாவில் உள்ள எமது பெண்கள் அமைப்புகள் மாதிரி இந்தியாவில் உள்ள பெண்கள் அமைப்புகளுடன் நாங்கள் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். இணையவழி ஊடாக அவர்களுடன் அக்கா தங்கால் உரையாடல் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறோம். இடையில் கொஞ்சம் தாமதமாகிட்டது. இனியும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்துவோம் என்றதையும், மற்றது எமது இலங்கையில் வளங்கள், இலங்கையில் பொருளாதாரத்துக்கு உரிய வளம் விவசாயத்துறையும் மீனவத்துறையும், இந்த வளம் சரியாக மேம்படுமாயிருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் நாடு வங்குரோத்து நிலையில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலைமைக்கு வீழ்ந்துள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியாக ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு.
பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு வருடாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் ஒரு வங்குரோத்து நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட 20% செலவு செய்கிற நியாயப்படுத்தலாமா? அபிவிருத்திக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு 20% செலவு செய்த சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து ஒரு 10% செலவு செய்கிற எந்த வகையில் அந்த நாடை முன்னேற்றத்துக்கு உதவி செய்ய போறான்றதை தென்னிலங்கை மக்கள் யோசிக்குவாங்க. முப்படைகளின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் விடுவிக்கவில்லை எனில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் முன்னெடுக்கப்படும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. ஆட்சியில் உள்ள அனுர அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறின் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டி வரும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்கா வச்ச கோரிக்கை என்று சொன்னால் அவர் வச்ச கோரிக்கை தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இராணுவத்தால் கையகப்படுத்தி வச்சுக்க மக்களில் காணிகள் விடுவிப்பு என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் அந்த தேசிய மக்கள் சக்தி NPP என்ற அரசாங்கமும் பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிடும் போது தங்களோட கட்சி வென்று தாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மக்களின் காணிகள் படைவசம் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கிற படைவசம் காணிகள் குறிப்பாக தமிழ் மக்கள் சொல்லப்படுது. வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களில் படைகள் கைப்பற்றிய காணிகள் விடுவிக்கப்படும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வகையில் நாங்களும் ஒரு விடாமுயற்சியாக எங்களோட இந்த கோரிக்கை நாங்களும் இறுக்கமாக வைக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் தான் சொன்னீங்கள் மக்களில் நாங்கள் ஆட்சி அமைச்சர் ஆட்சிக்கு வந்தால் மக்களில் காணியை விடுவோம் என்று. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் மக்களில் காணி நீங்கள் விலைக்கு வாங்கின காணி அது வேறு விட நீங்கள் வச்சு அது இல்லை. ஆனால் மக்களில் காணி மக்களுக்குரிய காணிகள் மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் துறைமுகங்கள் அதுகளெல்லாம் கட்டாயம் மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். மண்டதீவை பொறுத்தளவில் பல காலமாக மண்டதீவு மேம்படுத்த துறைமுகத்தை கடற்படை தான் பாதிக்குது. மக்கள் துறைமுகத்தில் அந்த கரையில் கட்டி கிடைக்கணும் செய்ய முடியாது. அதே போன்று தான் நீங்கள் பலிகாம்படைக்கு எடுத்தீங்கன்னா தெல்லிப்படை செய்யறதில்லை பலிகாம்படைக்கில் தொல்லங்கலட்டி அந்த கட்டுவன் இந்த சைட்டுக்கு எல்லாம் நிறைய காணிகளை படை மக்களில் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு விவசாயம் செய்யணும். குறிப்பாக சொல்ல போனால் சோழன் பயிர் செய்கிறோம். சோழன் பயிருக்கு வெளி மாவட்டத்திலிருந்து சம்பளத்துக்கு அந்த சிஎஸ்டி கொண்டு சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்யணும். ஆனால் அங்கே விளைவிக்கப்படுற சோழன் இந்த அந்த காணி ஆற்ற காணிக்கு விளைவிக்கப்படுதோ அந்த மக்களுக்கே விற்கப்படுது 100 ரூபாய்க்கு 3 சோழன். வந்த மக்களும் எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் எங்களை காணிக்குள்ள சோழனை செய்து எங்களுக்கே விற்கணும். அப்போ ஏன் இந்த வேலை எங்களை காணியை விட்டு நாங்கள் இந்த வாழ்வாதாரம் செய்ய வேண்டிய 40 வருஷமாக மக்கள் அனாதரவாக வாடகைக்கும் புறத்த வீடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விவசாய நிலங்கள் பக்கம் ராணுவம் விவசாயத்தை செய்யுது. யுத்த காலம் மட்டும் யுத்த காலத்தில் அவங்கள பாதுகாப்பு வச்சது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யுத்தம் முடிஞ்சு 15 வருஷமாகுது. 15 வருஷமாக நீங்கள் மக்களில் காணியை விட என்னது வச்சுக்க இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் நீங்கள் இந்த கரைப்பாதையால் போனீங்கன்றா பலராக கழிஞ்சு நாங்கள் போய்க்கல ஒரு இப்படி 10 வேலை இருக்குது மயிலட்டி வரைக்கும் இப்படி 10 மட்டும்தான் முளைச்சிருக்கிறாங்க. அப்போ அதுகள் நான் நினைக்கிறேன் அது அந்த 90, 92, 93 காலப்பகுதியில் இராணுவம் கெளி மூலம் இந்த இப்படி கொட்டை அந்த அதில் வீசி தான் முளைச்சி அந்த மரங்கள் நிற்குது. அப்படி தான் செய்தது. அப்போ மக்களில் காணியை நீங்கள் மக்களுக்கு விட வேணுமென்றதான் நாங்கள் NPP அரசாங்கம் காணியை அவர்கள் சொன்ன மாதிரி செய்வார்கள் 2 மாதம் என்று சொல்கிறது அது உண்மையில் அவர்கள் இப்போ தான் வந்தவர்கள் ஆட்சிக்கு எல்லாம் அனுபவம் குறைஞ்ச புதாக்கள். அப்போ அவர்கள் அனுபவம் படுத்தாமல் அப்போ கொஞ்ச காலம் நாங்களும் அவையை விட்டு பார்க்கத்தான் என்ன செய்ய வேண்டும். தங்களில் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறும் பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி நான் ஜனநாயக வழியான போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் அது காலப்போக்காக இருந்து பார்க்க அவர்கள் செயற்பாட்டை பொறுத்து தான் அது இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அவர்கள் மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சொன்னால் அவர்கள் விடுவார்கள் நம்பிக்கை இருக்கிறபடியால் மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிற முடிவின வேண்டும். அந்த வகையில் நாங்களும் மக்களோடு சேர்ந்து செயல்படுகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் நெடுந்தீவில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கு இன்று விஜயம் செய்தார். இதன்போது நெடுந்தீவு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்ததுடன் அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாக அவதானித்தார். மேலும் புனரமைப்பு செய்யப்படாத வீதிகள், கவனிப்பாரற்றுள்ள பொது கட்டடங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட்டு அவர் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். இதன்போது பிரதேச மட்ட அமைப்பினரும் உடனிருந்தனர்.
சுற்றுலாத்துறையை மெருகூட்டுவதற்கு தீர்மானித்துள்ளோம். இந்த நெடுந்தீவு பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கும் சிறந்த ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கும் தினசங்கமும் போட்டுள்ளோம். செய்திகள் தொடர்கிறது. புதிய கடற்படை தளபதி காஞ்சன பானகொட கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். புதிய கடற்படை தளபதியாக நியமனம் பெற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகொட தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கடற்படை தலைமையகத்தில் இன்று அவர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நேற்று புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். கடற்படை தளபதி அட்மிரல் பிரியந்த பெரேரா இன்று தமது பதவியில் இருந்து ஓய்வு பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திருக்கோணேஸ்வரர் ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையினால் ஆரம்பிக்கப்படவிருக்கும் மனவிருத்தி பாடசாலைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. திருக்கோணேஸ்வரர் ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையினால் மீள ஆரம்பிக்கப்படவிருக்கும் மனவிருத்தி பாடசாலைக்கு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் தமது விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன்னதாக திருக்கோணேஸ்வர ஆலய பணிமனையில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். குறிப்பாக 6 தொடக்கம் 12 வரையான வயதுடைய பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதால் தமது பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள விருப்பமுள்ள பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தமது பிள்ளைகளின் சுயவிவரம் அடங்கிய விண்ணப்ப படிவங்களை விண்ணப்ப முடிவு தேதிக்கு முன்னராக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதுடன் அவர்களுக்கு கற்பிப்பதற்கு தகுதியுடைய ஆசிரியர்களிடமிருந்தும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பால் சேனை கடலோரத்தில் பாரிய மிதப்பொன்று கரையொதுங்கியுள்ளது. மட்டக்களப்பு வாகரை பிரதேசம் பால் சேனை கடலோரத்தில் படகு என நம்பப்படும் பாரிய மிதப்பொன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. மூங்கில்களினால் கட்டப்பட்ட இந்த படகில் மியன்மார் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளதோடு அந்நாட்டு தேசிய கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளதால் அந்நாட்டைச் சேர்ந்த மிதப்பாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. படகில் சமையல் பாத்திரங்களும் சில உணவுப் பொருட்களும் காணப்படுவதோடு விறகு அடுப்பில் சமைத்த அடையாளங்களும் காணப்படுகின்றன. தகவல் அறிந்த வாகரை போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் படகை பார்வையிட்டதோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்றதொரு மற்றொரு மிதப்பு திருகோணமலை கடற்கரை பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் தேர்வுநர் டாப்பு மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டு தேர்வுநர் டாப்பு மீளாய்வு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவிலும் உள்ள கிராம அலுவலர்களுக்கான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் RC அமல்ராஜ் ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தேர்வுநர் இடாப்பு மீளாய்வு மேற்கொள்ளும் முறைகள் தொடர்பாக கிராம அலுவலர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. அஸ்விஸ்மு திட்டத்தில் உள்வாங்கப்படாத மாணவர்களுக்கும் தலா 6000 ரூபாவை வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளது. அஸ்விஸ்மு திட்டத்தில் உள்வாங்கப்படாத ஏனைய தகுதியுடைய பாடசாலை மாணவர்களுக்கும் தலா 6000 ரூபாவை வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்மு பாடசாலைகளின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்குமாறு கடந்த சில நாட்களாக பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையிலேயே ஏனைய மாணவர்களுக்கும் குறித்த உதவித்தொகையினை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. $1,68,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏலத்திற்கு வரவுள்ளது. $1,68,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏல விற்பனையில் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 43,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 65,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வவுனியா பாவற்குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார்.
வவுனியா பாவற்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டி மீது பேருந்து மோதியதில் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக உளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பாவற்குளம் படிவம் 2 பகுதியில் சாரதி பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்திய போது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை ஊடறுக்க முற்பட்ட போது பேருந்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 7 வயதுடைய அப்துல் மஜித் உமர் என்ற சிறுவன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பூண்டுலோயா டான்சனன் கீழ்பிரிவு தோட்டத்தில் தந்தையின் தாக்குதலில் மகன் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டான்சனன் கீழ்பிரிவு தோட்டத்தில் தந்தையின் தாக்குதலில் 25 வயதான மகன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பூண்டுலோயா டான்சனன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது மகள், தந்தை மற்றும் இளைய சகோதரருடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது தந்தை மற்றும் இளைய சகோதரருடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் கற்களால் தாக்கியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச் செயலுடன் தொடர்புடைய 46 வயதான தந்தையும் 18 வயதான இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக நபரொருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மதுரங்கொழிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடையாமட்ட பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுரங்கொழிய கடையாமட்ட பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது மூத்த சகோதரியின் மகன் உள்ளிட்ட சிலருடன் ஏற்படுத்தி கொண்ட தகராறில் சகோதரியின் மகன் கூரிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய 38 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மதுரங்குழிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெலிகந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். பொலனறுவை வெலிகந்த சிங்கப்புர பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அரிசி மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லொரியும் வெற்றிலைகளை ஏற்றிச் சென்ற லொரியும் நேருக்கு நேர் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.